யோ ஜிஜி, உனக்கு மனசாட்சியே இல்லையா? அதாவது இந்த போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கௌதம் கம்பீர் பேசுனதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, ஆல்ரெடி நான் கோவத்துல இருக்கேன், இன்னும் கோவத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டா பாத்தியா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு கோச்சா இல்லங்க, எஸ் இட் இஸ் அவர் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தா கூட நான் சல்யூட் அடிச்சிருப்பாங்க. இந்த மீசல மண்ணு ஓட்டலன்னு ஒண்ணுமே இருக்கிறத பார்க்கும் போதுல செம்ம காண்டாது. அண்ட் கௌதம் கம்பீரோட ஆட்டிடியூடும் அந்த ஸ்பீச்சையும் பார்க்கும்போது இவர் தான் இந்த சீரீஸ் 2-0 வின் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, காரணம் சொல்லக்கூடாதுன்னு இந்த தோல்விக்கு காரணங்களா சொல்றாரு, டிரான்சிஷன் பீரியட்னு சொல்றாரு. ஓகே, பயங்கரம் ஸ்டைலான பிளேயர்ஸ்லாம் இந்த டீமுக்கு தேவையில்ல, ஹாஃப் ஹார்ட்டட் பிளேயர்ஸ்லாம் இருந்தா கூட போதும், டீம் நம்ம வந்து டெவலப் பண்ணிடலாம், இவங்களாம் சின்ன பசங்க கத்துப்பாங்க அப்படின்றாரு. நியூசிலாண்டோட தோல்வி இதையும் கம்பேர் பண்ணாதீங்கன்றாரு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா, இதே நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏசியா கப் வின் பண்ணேன், சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணு மாறு தட்டிக்கிறாரு. இது வரைக்கும் நான் 25-26 வருஷமா கிரிக்கெட் பாக்குறேன். பெரிய பெரிய கோச் ஜான் புக்கனன், டங்கன் ஃபிளெச்சர், பாப் உல்மர், கேரி கஸ்டன், இந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் சொல்லலாம். இவங்கலாம் கூட ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல மைக்க பிடிச்சல, நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தனை வேர்ல்ட் கப் வின் பண்ணிருக்காங்க அப்படிலாம் சொன்னது இல்ல. இவர் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணது அது இவர் தான் காரணமா. அந்த டீம் நல்லா இருந்தது, ரோஹித், விராட் இருந்தாரு, வருண் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. ஏசியா கப் வின் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விக்டரியாங்க. இதுக்கு இந்த ஆள் மாறு தட்டிக்கிறான். மக்களே பார்க்கும் போது அவ்வளவு கோவம் வருது. இன்னுமாயா நீ திருந்தலன்னு. ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஓகேங்க, ரெட் பால் கிரிக்கெட்ல இவரோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஃபிளாப் ஆயிருக்கு. வாஷிங்டன் சுந்தர் என்ன பண்ணாரு, 3ல இறக்குனாரு, ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்த மேட்ச்ல நீ அவரை டிமோட் பண்ணிட்ட 8க்கு. சாய் சுதர்ஷன் எடுத்துட்டு வந்த மறுபடியும் ஃபெயிலியர். என்கேஆர் எடுத்துட்டு வந்த சம்மந்தமே இல்லாம அக்ஸரை டிராப் பண்ணிட்டு ஃபெயிலியர். ஒயிட் பால்ல இஷ்டத்துக்கு பண்றாங்க, ஆனா எப்படியோ கிளிக் ஆயிட்டு போகுது. ரெட் பால் அப்படி பண்ண முடியாது கைஸ். சத்தியமா கௌதம் கம்பீரோட அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை பார்க்கும் போதுல உச்சக்கட்ட கோவம் வந்துச்சு மக்களே.